வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். கல்பாறையை கழற்றி போடு, குணக்கோளரை கலைத்தல் 6 மற்றும் 7வது படிநிலை. இந்த புத்தகத்தில் நிறைய நண்பர்கள் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த பகிர்தலில் முந்தானத்து தியானத்தை குறித்து தனது கருத்துக்கள் திரு ஜீனோ அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அதை பற்றி நம்ம வாய்ஸ் மெசேஜை போட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தூய்மைப்படுத்த தயாராவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். அந்த தியான பயிரையும் போட்டோம், தூய்மைப்படுத்த தயாராவோம் அதையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தூய்மைப்படுத்தப்பட தயாராவோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். நம் பொருள் ஈடாக வேலை செய்யும் முறைமைகளை குறித்து சிந்திப்போம். வேலை செய்வதற்கு அடிமைப்பட்டு போய் செயல்படுகின்றோமா? குடும்பத்தையும் நமது சொந்த ஆன்மீக கடமைகளையும் புறந்தள்ளி வைத்துவிட்டு தேவைக்கு அதிகமாக வேலை செய்கின்றோமா? என் வேலையை தக்க வைத்து கொண்டால் தானே பணம் ஈட்ட முடியும், அதற்காக நான் தேவைக்கும் அதிகமாக உழைத்தாக வேண்டுமே என்று நான் ஒரு செயல் அடிமையாக உழைப்பதற்கு நியாயம் கற்பிக்கின்றேனா? இது கலிகாலம். பொருள் ஈட்டாமல் பிழைத்திருக்க முடியாது. எனவே என் எதிர்கால பாதுகாப்பு இருக்க நான் இவ்வாறு தேவைக்கும் அதிகமான நேரம் உழைப்பதை தவிர்க்க முடியாது என என் செயல் அடிமைத்தனத்திற்கு சமாதானம் கற்பிக்கின்றேனா? தேவைக்கு அதிகமாக உழைப்பதால் மட்டுமே என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கருதினேனா? ஒரு செயல் அடிமையாக உழைப்பதை குறித்து நான் சிந்தித்து பார்க்கவாது தயாராக இருக்கின்றேனா? என் கடினமான உழைப்பு மட்டுமே என்னை நல்வாழ்வு வாழ வைத்துள்ளது என்று இன்னும் எண்ணுகின்றேனா? எப்படி வேலை செய்து பணம் ஈட்டுகின்றோம் என்பதை குறித்து நம்மில் பலர் ஆழமாக சிந்திக்க மறுக்கின்றோம். நமது மனநிலையில் மாற்றம் கொண்டு வர கடினமாக உழைப்பதை நாம் பெரும்பாலும் தேர்வு செய்கின்றோம். வேறு சில முக்கியமானவற்றை தவிர்க்க வேலை செய்வதையும் தேர்வு செய்கின்றோம். சுதந்திரமாக பணி செய்வதற்கு ஒரு செயல் அடிமையாக வேலை செய்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நாம் பகுத்தறிதல் மிகவும் அவசியப்படுகிறது. நாம் ஒரு செயல் அடிமையாக பணி செய்வதை ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவது பல நன்மைகள் நமக்கு அளிக்கும். தேகப்பயிற்சி செய்வதை குறித்து சிந்திப்போம். நமது மனநிலை மாற்றம் கொண்டு வரும் நோக்கத்தோடு நாம் தேகப்பயிற்சி செய்கின்றோமா? தேகப்பயிற்சி செய்வதால் இன்னும் நன்மைகள் நமக்கு விளையும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு செயலடிமையாக தேகப்பயிற்சி செய்கின்றோமா? தேகப்பயிற்சி செய்வதற்காக வேறு சில முக்கியமானவற்றை தவிர்க்கின்றோமா? பணம் ஈட்ட வேலை செய்வதை ஆராய மறுப்பதை போல் தேகப்பயிற்சி செய்யும் அம்சத்தையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த நாம் மறுக்கின்றோமா? நாம் அனைவருக்கும் தேகப்பயிற்சி அவசியம் என்ற உண்மையை மறுக்க முடியாது. ஆயினும் எந்த அளவுக்கு தேகப்பயிற்சி ஈடுபட வேண்டும் என்பது முக்கியமான கேள்வி. எனவேதான் நாம் தேகப்பயிற்சி செய்யும் முறைமைகளை கூர்ந்து நோக்க வேண்டியது அவசியப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்கள் செய்வதின் பலனாக நாம் இது குறித்து உள்ள சமநிலை அடையலாம். ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து அதை சக மனிதரிடம் பகிரவும் செய்யலாம். அகத்தை தூய்மை செய்து முழுமையான விருப்பத்துடன் கூடிய தயார் நிலை அடைவதை நோக்கி முன்னேறுவது குறித்து நுட்பமாக சிந்திப்போம். நாம் எவ்வாறு உணவு உட்கொள்கிறோம் என்பதை குறித்து ஆராய்ந்து நாம் அகத்தை தூய்மை செய்வது நமக்கு முதன்மையான பணியாக அமைகிறது. குறிப்பிட்ட ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நாம் எவ்வாறு உணவு உண்கின்றோம் என்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி உண்பதை ஒரு சடங்காக செய்கின்றோமா அல்லது ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஒரு தியான பயிற்சியில் கலந்து கொள்வது நாம் அகத்தூய்மையை அடைவதற்கான ஒரு முக்கியமான செயலாக அமையக்கூடும். ஒரு வாரம் இறுதியில் ஏதோ ஒரு நாள் தியானிப்பது எவ்வாறு?
என்பதை குறித்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஓர் மலை உச்சிக்கு ஏறலாம், கடற்கரை காலாக நடக்கலாம், தனிமையில் ஏகாந்தத்தில் இருக்க உதவும் ஒரு அமைதியான இடத்தில் செல்லலாம். நம் வழக்கமாக இருக்கும் இடங்களை தவிர்த்து அவ்வாறு செல்லாமல் அமைதியான நம்மை நாமே அகத்தூய்மை செய்து பார்ப்பதற்கு தனிமையான ஏகாந்தம் பெரிதும் உதவக்கூடும். நாம் மனதை திறந்து வைத்து மாற்றம் அடைய தேவைப்படும் முழுமையான விருப்பத்துடன் தயார் நிலை அடைய மேலும் சொன்னவற்றை செய்யலாம். மாற்றம் பெற முழுமையான விருப்பத்துடனான தயார் நிலை அடைய இன்னொரு செயலும் மிகவும் உதவக்கூடும். புனிதமான மௌனத்தில் அமர்ந்து இருப்பதும் அச்செயல். புத்தகம் படிக்க வேண்டும், பாட்டு கேட்க வேண்டும், டிவியை பார்க்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், செயலில் ஈடுபட வேண்டும். நம் கவனத்தை சிறகடிக்கும் எதையும் செய்ய வேண்டாம். புனிதமான மௌனத்தில் வாய் பேசாமல் சும்மா அமர்ந்திருந்து நிகழ்வற்றை கவனிக்க மட்டுமே செய்வோம். உலகத்தின் நிகழ்வுகள் அமைதியாக நம் முன் ஊடுருவி நுழையட்டும். பிலிப்பியஸ் என்ற அறிஞர் சொன்ன மேற்கோள் குறித்து சிந்திப்போம். எனது செயல் என்னை வருத்தமடைய வைத்துள்ளது. எனது மௌனம் ஒருபோதும் என்னை வருத்தம் அடைய வைத்ததில்லை. மாறுவதற்கு முழுமையான விருப்பத்துடனான தயார் நிலையில் அடைய அடுத்து பரிந்துரைக்கப்படுவது மன துறைவுடனான பிரம்மச்சாரியம். சிறிது காலம் பாலுணர்வில் இருந்து முற்றிலும் விலகி இருந்து நாம் கொண்டிருந்த பாலுணர்வு முறைமைகளை கூர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாள், ஒரு வாரம் அவ்வாறு இருக்கலாம். பாலுணர்வு இல்லாமல் வாழும் வாழ்க்கை முறைமைகளை அறிய முற்படலாம். நம்முடன் பாலுணர்வுகளை குறித்தும் பாலுணர்வு இல்லாமல் இருக்கையில் நாம் எவ்வளவு சௌரியமாக நமக்குள் உணர்கின்றோம் என்பதை குறித்தும் ஆய்ந்து அறியலாம். உள்ளுணர்வுகள் அறிய மனதை திறந்து வைப்போம். நமது பாலுணர்வு வாழ்வில் உள்ள ஆன்மீகத்தை அறிய முற்படுவோம். மாற்றம் பெற முழுமையான விருப்பத்துடனான தயார் நிலையை அடைய கடைசியாக பரிந்துரைக்கப்படுவது இது. ஒழுக்கற்ற வாழ்வில் இருந்து விடுபடுவது அப்பரிந்துரை ஆகும். உங்களது இல்லத்தில் நீங்கள் செயல்படும் இடத்தில் பொருட்கள் எவ்வாறு வைக்கின்றீர்கள் என்று கூர்ந்து நோக்குங்கள். உபயோகப்படுத்தாமல் எவ்வளவு பொருட்களை குப்பை போல் வீட்டில் அடைத்து வைத்துள்ளோம். அணியாமல் எவ்வளவு துணிகள் உள்ளனர். அவற்றை பயன்படுத்தும் யாருக்காவது கொடுத்துவிட்டு நாம் வாழும் இடத்தை சுத்தப்படுத்தலாம். நமக்கு பயன்படாதவற்றை பற்றி கொண்டு இருப்பதை விட்டுவிட வேண்டும் என்பதுவே இங்கே கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. நமக்கு பயனற்று இருப்பதும் மற்றொரு மனிதருக்கு மிக பயன் தரக்கூடும். நம் வீட்டை சுத்தம் செய்கின்றோம். பழையவற்றை கழிப்பது புதிதான பூத்துவதற்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கிறது. வாழ்க்கையை வாழ்வது உற்சாகம் அடைகிறது. பழையதை கிழிந்து போயவை கொண்டாடுவது, பழையதை கிழித்து போகி கொண்டாடுவது இயற்பியல் சார்ந்த காரியம் மட்டுமல்ல, உள்ளம், உணர்வு, ஆன்மீகம் ஆகியவற்றை புதிதோர் வாழ்க்கை வாழ்வதற்கான அடையாளமாக போகி அமைகிறது. நம் கைகளில் பழைய ஒன்றை பற்றி இருக்கையில் புதிதாக வரும் ஒரு அற்புதத்தை பற்றி கொள்ள கைகள் இடம் இருக்காது. கடந்த கால குற்ற உணர்வுகளை எதிர்காலம் குறித்து போலி பயத்தையும் பற்றி கொண்டு இருக்கையில் நிகழ்கால நன்மைகளை பற்ற முடியாது. நம் வாழ்வில் இக்கணம் நிகழும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் இருக்கின்றோம். எல்லாவற்றையும் பற்றி கொண்டிருந்தால் விட்டுவிட வேண்டியவற்றை விட முடியாமல் போய்விடும். மிகுதியாக பெற்றுக்கொண்டு மேம்பட்டு வாழ நம்மை குறைவான இடத்தை வைத்திருப்பவற்றை பற்றி கொண்டிருப்பதை விட்டு ஒழித்தாக வேண்டும். நன்றி நண்பர்களே.